Hello students, welcome to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 3 இயற்கணிதம் பயிற்சி 3.8 இரண்டாவது கணக்கு தான் பார்க்க போகிறோம். கணக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவங்க என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். கீழ்காணும் பல்லுறுப்பு கோவைகள் முழு வர்க்கங்கள் எனின் ஏ மற்றும் பியின் மதிப்பை காணுன்னு கேட்குறாங்க. முழு வர்க்கம்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. முழு வர்க்கம்னா ஒன்றும் இல்லை, இங்கே கொடுத்துருக்க இந்த கணக்கோட ஆன்சர் வந்து நமக்கு 0ன்னு கிடைக்கும். கண்டிப்பாக 0 தான் கிடைக்கும். அதனால தான் அவங்களே முழு வர்க்கம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம முதல் கணக்கை போடலாம். முதல் கணக்கு போடுறதுக்கு நம்ம வகுத்தல் முறைக்கு போடுற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கணக்கு எடுத்துருந்தீங்க. எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், எழுதும்போது ஒன்று ஏறு வரிசையிலையோ இல்லை இறங்கு வரிசையிலையோ எழுதணும்னு சொல்லியிருக்கேன். அவங்களே இறங்கு வரிசையில் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். எழுதியாச்சா? இப்போ என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ரெண்டு செட்டாக பிரிக்கணும். பின்னாடி இருந்து ஓகேங்களா, முன்னாடி இருந்து பிரிக்கக்கூடாது, பின்னாடி இருந்து பிரிக்கணும். இப்போ இது ரெண்டும் ஒரு செட்டு, இது ரெண்டும் ஒரு செட்டு. அப்போ மீதி என்ன இருக்குது பாருங்கள், 4 எக்ஸின் அடுக்கு 4 இதுதான் இருக்குது. ஸோ இப்போ 4க்கு வர்க்கமூலம் எடுத்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2. சைட்லேயும் போடணும், மேலேயும் போடணும். ஸோ 2. இப்போ எக்ஸின் அடுக்கு 4க்கு வர்க்கமூலம் எடுத்தால் என்ன கிடைக்கும், எக்ஸின் அடுக்கு 2. இப்போ இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க பார்க்கலாம். 2x² × 2x², 4x⁴. இப்போ சைனை சேஞ்ச் பண்ணணுமா, ப்ளஸில் இருக்குது, அப்போ மைனஸ். இப்போ கேன்சல் பண்ண பார்க்கலாம், ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுமா. அடுத்து என்ன சொல்லியிருக்கேன், அடுத்த 2 ரூபாய் கீழே இருக்கணும் ஓகேங்களா. எப்பவுமே 2 ரூபாய் தான் இருக்கணும். அடுத்த 2 ரூபாய் பாருங்கள், -12x³ + 37x². அடுத்த 2 ரூபாய் இருக்கட்டுமா. இப்போ என்ன சொல்லியிருக்கேன், மேலே எந்த நம்பராக இருந்தாலும் அந்த நம்பரை நம்ம என்ன பண்ணணும், 2 வச்சு நம்ம பெருக்கணும் ஓகேங்களா. இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது, இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், 2 வச்சு பெருக்கணும். எந்த நம்பராக இருந்தாலும் அது 2ஆல் பெருக்கணும். அப்போ 2 × 2 எவ்வளோ, 4 x² இருக்கா. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இங்கே இருக்க இந்த முதல் உறுப்பையும் வெளியில் இருக்க இந்த முதல் உறுப்பையும் வகுக்கணும் ஓகேங்களா. அப்போ இங்கே இருக்க இந்த முதல் உறுப்பு என்ன, -12x³ / 4x². இப்போ பாருங்கள், 1 நாள் 4, 3 நாள் 12. இங்கே எக்ஸின் அடுக்கு 2 இருக்குது, இங்கே எக்ஸின் அடுக்கு 3 இருக்குது. அப்போ என்ன ஆகும், எக்ஸின் அடுக்கு 3லேருந்து 2 கழிஞ்சிடும். அப்போ ஒரு எக்ஸ் இருக்குமா, அப்போ -3x. -3x இங்கேயும் போடணும், இங்கே மேலேயும் போடணும், -3x. இப்போ என்ன பண்ணணும், இந்த -3x வச்சு இந்த முழு உறுப்பையும் நம்ம பெருக்கணும். அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், 3 × 4 12, x × x² x³ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், 3 × 3 9, x × x x² போட்டோமா. அடுத்து என்ன பண்ணணும், குறியை மாற்றணுமா. இப்போ மைனஸில் இருக்குது, அப்போ என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸில் இருக்குது, மைனஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், -12x³ + 12x கேன்சல் ஆகிடுமா. இது பாருங்கள், +37x² - 9x² இருக்குது. +37 - 9. அப்போ 37லேருந்து 9 வச்சுன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன, 28. என்ன 28 + 28 ஓகேங்களா. ஆனால் இங்கே பாருங்கள் 37 ப்ளஸில் இருக்குது. ஸோ +28 x². அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து மீதி இருக்க 2 ரூபாய் இருக்கணும். 2 ரூபாய் தான் இருக்கணும். bx + a எரிக்காச்சா. இப்போ என்ன சொல்லியிருக்கேன், மேலே எந்த நம்பராக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், 2 வச்சு பெருக்கணும். மறுபடியும் 2 வச்சு பெருக்கோமா. அப்போ 2 × 2 4x² - 2 × 3 6x. 2 வச்சு பெருக்கிட்டோமா. இப்போ என்ன சொல்லியிருக்கேன், இங்கே இருக்க இந்த முதல் உறுப்பையும் வெளியில் இருக்க இந்த முதல் உறுப்பையும் வகுக்கணும். அப்போ இங்கே இருக்கிற முதல் உறுப்பு எடுத்து எழுதிங்க, 28x² / 4x². x² கேன்சல் ஆகிடுமா. 1 நாள் 4, 4 7 28. அப்போ என்ன ஆன்சர், +7. இங்கேயும் போடணும், சைடில் மேலேயும் போடணும், 2 இதுலேயும் போடணும். இப்போ என்ன பண்ணணும், இந்த 7 வச்சு இந்த முழு உறுப்பையும் நம்ம என்ன பண்ணணும், பெருக்கணும். அப்போ 7 × 4 எவ்வளோ, 28 x². அப்படியே வந்துடுமா, 28 x². இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 7 × 6 எவ்வளோ, 42 x ப்ளஸ் 7 × 7 எவ்வளோ, 49. இதோட ஆன்சர் கண்டிப்பாக என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். ஏன்னா இது வந்து என்னது, முழு வர்க்கம்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம், குறியை மாற்றணும். ப்ளஸில் இருக்குது, அப்போ மைனஸ், மைனஸில் இருக்குது ப்ளஸ், ப்ளஸில் இருக்குது மைனஸ் மாற்றிச்சோம். இதோட ஆன்சர் என்னென்னா கண்டிப்பாக 0 தான் வரும். ஏன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க இது ஒரு முழு வர்க்கம்ட்டு. ஸோ நம்மளுக்கு டவுட்டே வேணாம், இதோட ஆன்சர் கண்டிப்பாக 0 தான். இப்போ நம்மளை என்ன கேட்டிருக்காங்க கொஷினில், ஏ மற்றும் பியின் மதிப்புகளை காணுன்னு கேட்குறாங்களா. அப்போ இங்கே பாருங்கள், பியோட கெழு என்ன, சாரி எக்ஸோட கெழு என்ன, பியோட கெழு இல்லை, எக்ஸோட கெழு. எக்ஸோட கெழு என்ன, பியா, எக்ஸோட கெழு தான் பி. இந்த எக்ஸோட கெழு என்ன, -42. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், குறியை மாற்றிட்டோம். அப்போ என்ன வரும், +42. எப்பவுமே நம்ம மாற்றின குறியை தான் பார்க்கணும், அதுக்கு முன்னாடி இருக்க குறியை பார்க்கக்கூடாது. +42 = 0. நெக்ஸ்ட்டு இன்னொன்று பாருங்கள், ஏ வந்து மாறிலி, அந்த ஏவை அப்படியே வச்சுங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள்,
49 இருக்கா இங்கே, என்ன 49 -49, அப்போ -49 ஈக்குவல் டு 0. இப்போ பாருங்கள் பி ஈக்குவல் டு இந்த 42 ஈக்குவல் டு என்னென்ன வந்து என்னவா மாறும், -42 மாறுமா. பி ஈக்குவல் டு -42, ஏ ஈக்குவல் டு -49 ஈக்குவல் டு என்னென்ன வந்து என்னவா மாறும், +49 மாறுமா, +49. அப்போது பியோட வேல்யூ -42, ஏவோட வேல்யூ +49. ஓகேங்களா. வாங்க அடுத்த கணக்கு பார்க்கலாம். இப்போ செகண்ட் சம் பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்கன்ட்டு ax⁴ + bx³ + 361x² + 220x + 100ன்னு கேட்டிருக்காங்க. இதை அப்படியே என்ன பண்ணுங்கள், இறங்கு வரிசையில் எழுதிக்கங்க. ஓகேங்களா, சாரி ஏறு வரிசையில் எழுதிங்க. எப்பவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், வர்க்கமூலத்தை பொறுத்த வரைக்கும் ஏறு வரிசையில் இருக்கணும், இல்லைனா இறங்கு வரிசையில் இருக்கணும். நம்ம எப்பவுமே இறங்கு வரிசையில் எழுதுவோம். இந்த வாட்டி என்ன பண்ணலாம், ஏறு வரிசையில் எழுதிக்கலாம். ஏறு வரிசையில்னா என்ன வரும், ஃபஸ்ட்டு 100 வருமா, அடுத்து என்ன வரும், எக்ஸ் வருமா, 220x, அடுத்து என்ன வரும், x² வரும், 361x², அடுத்து என்ன வரும், x³ அப்போ என்ன வரும், bx³, அடுத்து x⁴ வரும். ஸோ ப்ளஸ் ax⁴ எழுதியாச்சா. பாருங்கள் இறங்கு வரிசையில் எழுதுவோம் எப்பவுமே. இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்கோம், ஏறு வரிசையில் எழுதியிருக்கோம். இங்கேருந்து அப்படியே எழுதா பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே ஒன்றுமே இல்லை, அப்புறம் x², x³ x⁴ ஏறு வரிசையிலே போதா. ஸோ இப்போ எழுதிட்டோமா. நான் என்ன சொல்லியிருக்கேன், அப்புறம் கடைசியிலேருந்து ரெண்டு செட்டாக பிரிக்கணும். ஸோ இது வந்து bx³ ax⁴ ஒரு செட்டு, 220xம் 361x² ஒரு செட்டு. அப்போ மீதி என்ன இருக்குது, 100 மட்டும்தான் இருக்குது. அப்போது 100க்கு வர்க்கமூலம் எடுத்தால் நம்மளுக்கு என்ன வரும், 10 கிடைக்குமா. 10 × 10 100. சைனை மாற்றணுமா, சைனை மாற்றினா என்ன ஆகும், கேன்சல் ஆகிடும். அடுத்து என்ன பண்ணணும், அடுத்த 2 உறுப்பை இறக்கணும். அடுத்த 2 உறுப்பு என்ன, 220x + 361x². அப்புறம் என்ன சொல்லியிருக்கேன், மேலே எந்த நம்பர் இருந்தாலும் சரி, எந்த நம்பராக இருந்தாலும் அது என்ன பண்ணணும், 2ஆல் பெருக்கணும். அப்போ 2 × 10 எவ்வளோ, 20. அடுத்த ஸ்டெப் என்ன, இங்கே இருக்க இந்த முதல் உறுப்பையும் வெளியில் இருக்க முதல் உறுப்பையும் வகுக்கணும். அப்போ இங்கே இருக்க முதல் உறுப்பு என்ன, 220x இங்கே இருக்க முதல் உறுப்பு 20. இப்போ டிவைட் பண்ண பார்க்கலாம், 0 0 கேன்சல் ஆகிடும். 1 2 2 × 11 22. அப்போது +11x, இங்கே என்ன வரும், 11x. இப்போ என்ன பண்ணணும், இந்த 11xஐ வச்சு இந்த மொத்த உறுப்பையும் பெருக்கி நம்ம ஆன்சரை உள்ளே போடணும். அப்போ 11 × 20 எவ்வளோ, 220x. ஆமாம் எக்ஸும் வரும், ஏன்னா இங்கே 11 பக்கத்தில் எக்ஸ் இருக்குல்ல. ஸோ 11x × 20 220x. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 11 × 11 எவ்வளோ, 121x × x². அடுத்து என்ன பண்ணணும், குறியை மாற்றணுமா. ப்ளஸில் இருக்குது மைனஸ், ப்ளஸில் இருக்குது மைனஸ், குறியை மாற்றியாச்சா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணணும். ப்ளஸ் 220x மைனஸ் 220x. அப்போ இது கேன்சல் ஆகிடும். இங்கே பாருங்கள், ப்ளஸ் 361x² மைனஸ், எப்பவுமே என்ன சொன்னோம், மாற்றின குறியை தான் பார்க்கணும், அதுக்கு முன்னாடி இருக்க குறியை பார்க்கல. அப்போ -121x². 321லேருந்து 121 போயிடுச்சுன்னா எவ்வளோ, 240. அப்படியே அந்த x². ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அடுத்த 2 உறுப்பு இருக்கணும். அடுத்த 2 உறுப்பு என்ன, ப்ளஸ் bx³ + ax⁴. எப்பவுமே என்ன பண்ணணும், 2 உறுப்பாக தான் இருக்கணும். அதனால தான் நம்ம கடைசிலேருந்து 2 செட்டாக பிரிக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இங்கே மேலே எந்த உறுப்பாக இருந்தாலும் அதை 2 வச்சு பெருக்கணும். அப்போ மறுபடியும் பெருக்கணும் பார்க்கலாம். 2 × 10 20 + 2 × 11 22x. பெருக்கியாச்சான். இப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க இந்த முதல் உறுப்பையும் வெளியில் இருக்க முதல் உறுப்பையும் வகுக்கணும். இங்கே இருக்க முதல் உறுப்பு என்ன, 240x² டிவைடு இங்கே இருக்க முதல் உறுப்பு 20. அப்போ 0 0 கேன்சல் ஆகிடும். 1 2 2 × 12 24. அப்போ என்ன ஆன்சர், 12x². 2 இடத்துலையும் போடணும் என்னன்ட்டு, 12x². ஓகேங்களா. எப்பவுமே இங்கே ஒரு இடத்துல மட்டும் போடக்கூடாது, இங்கே வெளியிலையும் போடணும், இங்கே மேலேயும் போடணும். 12x². இப்போ இந்த 12x² வச்சு இந்த மொத்த உறுப்பையும் நம்ம பெருக்கணும். அப்போ 12 × 20 எவ்வளோ, 240x². ஏன்னா இங்கே x² இருக்குல்ல, x² வரணும். அடுத்து பாருங்கள், ப்ளஸ் பாருங்கள் 12 × 22 264. இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு x² இருக்கா. இப்போ ஆன்சர் x³. அடுத்து பாருங்கள், 12 × 12 144. இங்கே ஒரு x², இங்கே ஒரு x², அப்போ x⁴. கண்டிப்பாக இதோட ஆன்சர் என்ன தான், 0 தான் இதோட ஆன்சர். ஏன்னா கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, இது என்னதுன்னா முழு வர்க்கம்னால இதோட ஆன்சர் 0 தான், அதில் டவுட்டே இல்லை. ஸோ நம்ம பார்க்காம 0ன்னு போட்டுடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளை என்ன கேட்டிருக்காங்க, ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் கேட்டிருக்காங்க. அப்போ ஏபியோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், இப்போ பாருங்கள், x³ கீழ் என்ன, பி இருக்கா.
பி வச்சுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் நான் போட மறந்துட்டேன், அதை இப்போ போடுறேன் பாருங்கள். இங்கே என்ன பண்ணால் சைனை மாற்றணும் நம்ம, அதை நம்ம போட்டல பார்த்தீங்களா. அப்போ இங்கே ப்ளஸில் இருக்குது, அப்போ இங்கே என்ன வரும் மைனஸில் வரும். இங்கேயும் ப்ளஸில் இருக்குது மைனஸ், இங்கேயும் ப்ளஸில் இருக்குது மைனஸ். ஓகேங்களா, இதை மறந்துடவே கூடாது. நான் விட்டா மாதிரி நீங்களும் விட்டதையும் கண்டிப்பாக போடணும். அப்போ இங்கே பாருங்கள், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ஏன்னா ப்ளஸ் 240 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 240 எக்ஸ் ஸ்கொயர். இப்போ போடுங்க, எக்ஸ் கியூபோட கீழே என்ன பி போட்டாச்சா. எக்ஸ் கியூபோட இந்த கீழே என்ன மைனஸ் 264, ஏன்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறது மைனஸ் 264 ஈக்குவல் டு 0. ஆமாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், எக்ஸ் பவர் 4ஓட கீழே என்ன ஏ, எக்ஸ் பவர் 4ஓட கீழே 144, என்ன 144 மைனஸ் 144, மைனஸ் 144 ஈக்குவல் டு 0. அப்போ பி ஈக்குவல் டு மைனஸ் 264 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்து என்ன வரும் 264. ஏ ஈக்குவல் டு மைனஸ் 144 ஈக்குவல் டு இந்த சைடு வந்து என்ன வரும் ப்ளஸ் 144. அப்போ இதுதான் என்ன ஏ மற்றும் பியோட வேல்யூ. இப்போ எடுத்துருந்தீங்க. therefore A ஈக்குவல் டு 144, B ஈக்குவல் டு 264. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.